இந்தியா கிளம்பிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வின்னு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். சரியா, ஜிம்பாவே விளாண்டதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்ரீலங்கா கிரவுண்ட்லேயே ஒரு 180 சேஸ் பண்ண முடியுது அவங்களாலனா, நம்ம ஊர் கிரவுண்டில் பொட்டி சின்ன கிரவுண்டில் 200 ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க. சரியா, அவ்வளோ சீக்கிரம் வின்னு தர மாட்டாங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, இந்தியா கொஞ்சம் வந்து இந்தியாவும் கொஞ்சம் பார்த்து ஆடணும், சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்து தான் ஆடணும், வெஸ்ட் இண்டீஸுமே அதே தான். எல்லா டீமுமே ஜிம்பாப்வேவை பார்த்து தான் ஆடணும். அவ்வளோ சீக்கிரம் வின்னு தர மாட்டாங்க. உண்மையிலே ஒரு சிறப்பான கிரிக்கெட் தான் ஜிம்பாப்வே ஆடியிருக்காங்க. ஆமாம், உண்மையிலே நல்ல கிரிக்கெட்டுங்க. நல்ல கிரிக்கெட்டை பாராட்டியே ஆகணும். 2 ஓவரில் ஃபீல்டிங் பக்காவாக பண்ணி ஒரு கேட்சை பிடிச்சி அப்படியே கிரவுண்டு முன்னாடி சைன் காட்டினாலாம் ஜெயிக்க முடியாது. அங்கே மேட்சை முடிச்சிட்டாங்கங்க. மேட்சை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விழுந்து என்ன பண்ணாலும் முடியாது. முதலேருந்தே உங்கள் டீம் பக்காவாக ஃபீல்டிங் பண்ணியிருக்கணும். நீங்கள் பக்காவாக இன்றைக்கி ஃபீல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிம்பாப்வேல உள்ளே வந்திருக்காது. ஆமாம், கேமுக்குள்ளே வர முடிஞ்சிருக்காது. நீங்கள் அங்கே ஃபீல்டிங்கை தப்பு பண்ணி ஜிம்பாப்வே தானே, நம்ம தானே வெற்றி. அவன் இன்னும் கொடியும் கிடையாதுடா, அவன் ராக்கி. அதுதான், அதை அவன் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டான். சரியா, உண்மையிலே ஜிம்பாப்வேக்கு ஒரு சல்யூட் தான் இந்த டோர்னமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.